நண்பா, நீங்க உங்களோட பிசி, ஆண்ட்ராய்டு இல்ல iOS-க்காக ஒரு நல்ல VPN தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த iTop VPN ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங், கேமிங், சோஷியல் மீடியான்னு எல்லாத்துக்குமே டெடிகேட்டடான சர்வர் கொடுத்திருக்காங்க. அண்ட் நீங்க இதனோட பெய்ட் வெர்ஷன் எல்லாம் பை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இதனோட பேசிக் வெர்ஷனே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு சில ஆட்ஸ் வரும், மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நானும் 1 வீக் இதை வச்சு பல கண்ட்ரிக்கெல்லாம் டிராவல் பண்ண. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த சிங்கப்பூர்ல எந்த ஒரு லேகும் இல்லாம அற்புதமான கனெக்ஷன் ஸ்பீட் கிடைச்சது. சோ நீங்க கேமிங் அண்ட் மூவி டவுன்லோட் பண்றதுக்கெல்லாம் இது தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயா விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல இருந்து கார் ஹேக்கிங் அண்ட் ஸ்பை கேம் இந்த 2 சீன்ஸ் பத்தி பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை எப்படி நீங்களும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதே படத்துல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோர்ஜரி பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல நண்பா, இந்த மாதிரி எப்படி வீட்டிலேயே நீங்களும் பண்ணலாம்னு சொல்ல போறேன். அண்ட் சில பேர் வந்து என்னோட போன வீடியோல அந்த படத்துல கடைசியில ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஹேக் பண்ணுவாங்க, அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் and you're watching the interesting channel mindsofraj. ஃபர்ஸ்ட் அந்த மூவில எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா விக்டிமோட கையை போட்டோ எடுத்துப்பாரு. இதை பண்றதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான HD கேமரா யூஸ் பண்ணுவாரு. அண்ட் தென் அந்த போட்டோல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு போட்டோஷாப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிராப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டோ ஃபிளிப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போட்டோ எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் இமேஜ் கிடைக்காது, நம்மளுக்கு அதனோட மிரர் இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இமேஜை ஃபிளிப் பண்ணா கரெக்டா இருக்கும். அண்ட் தென் அந்த இமேஜ்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியற மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணிப்பாங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஒரு சப்ளிமேஷன் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. இந்த சப்ளிமேஷன் ஷீட் என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். இது வரைக்கும் உள்ள ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து அந்த மெயின் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். இதுல என்ன பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே எனக்கு 2 நாள் ஆச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்காக வீடியோக்கு ஒரு லைக் போட வேண்டியது உங்க கடமை நண்பா. அண்ட் கமிங் டு தி டாபிக், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேர் ஃபிக்ஸ் ஷீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேர் ஃபிக்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் சிலிகான் ஷீட்ஸ் தான். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்கில் ஏதாவது தீ காயம், அடிப்பட்ட காயம், இல்ல சர்ஜிக்கல் மார்க்ஸ் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஷீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்டிக்கர் மாதிரி இதை 2ஆ பிரிச்சு இது நம்மளோட ஸ்கின் மேல ஈஸியா ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு இந்த ஷீட்ஸை யூஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பிரிண்டர்ல வைப்பாங்க. இது ஒரு நார்மல் பிரிண்டர்னு நினைக்காதீங்க. இதனோட பேர் வந்து என்னன்னா மல்டி ஃபங்க்ஷன் 3D சப்ளிமேஷன் ஹீட் பிரஸ் மெஷின். இது ஒரு அட்வான்ஸ்டு 3D பிரிண்டர். இந்தியாவில் இதனோட பிரைஸ் வந்து நியர்லி 20 to 28,000 இருக்கும். அண்ட் தென் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலிகான் ஷீட்டை இது மேல வச்சு அது மேல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்க அந்த சப்ளிமேஷன் பேப்பரை வைப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சப்ளிமேஷன் பேப்பர் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3D சப்ளிமேஷன் மெஷினுக்கு நம்ம சப்ளிமேஷன் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பேப்பர்லாம் யூஸ் பண்ணா இது வேலை செய்யாது. அண்ட் தென் இதெல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வச்சா நம்மளோட ஃபேக் 3D ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நீங்க அதை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்கா இருக்கு. ஏன்னா ஹைடெக் மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ வீட்டிலேயே நீங்க எப்படி ஒரு ஃபேக் ஃபிங்கர் பிரிண்ட் சேர்த்துன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது பண்றதுக்கு நம்ம ஒரு MCL இல்ல கிளே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மோல்டு தான் கிரியேட் பண்ண போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் MCL தான் பெஸ்டா இருக்கும். ஸோ அதை நீங்க பக்கத்துல இருக்கிற ஹார்ட்வேர் ஸ்டோர்ல இருந்து ஈஸியா வாங்கிக்கலாம். அந்த MCL நீங்க கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த ஃபிங்கருக்கு ஃபேக் ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி பண்ணணுமோ அந்த ஃபிங்கர் வச்சு அந்த MCL பால் மேலே நல்லா பிரஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த MCL ஃபெவிகாலை ஊற்றி ஃபில் பண்ணிருங்க. அதில் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பபிள்ஸ் இருந்தால் நம்மளோட ஃபுல் ப்ராசஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் இந்த செட்டப்பை ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே காய விட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரை ஆன ஃபெவிகாலை பொறுமையாக எடுங்க. எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ், அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஹேக் பண்ணுவாங்களா, அதை பற்றி பேசலாம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஆட்டோ பைலட் மோட ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன், எத்தனையோ ஆர்டிக்கல் படித்தேன். பட் இது எப்படி பண்ணாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ அட்வான்ஸ்டான கார் எப்படிங்க தொடாமலே ஹேக் பண்ண முடியும்?
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக் சீன் தான் நான் நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை இந்த சீன் எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பா. காரோட கீ எப்படி ஹேக் பண்ணுறது அண்ட் ஸ்பை கேம் எப்படி வீட்டிலேயே நீங்களே பண்ணலாம்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் வந்து மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அது மேலே கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மூவியோட ஹேக்கிங் சீன்ஸ் பிரேக் டவுன் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, என்ன ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then டாடா, பை பை.